Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு மாதம் ரூபாய் 6000 சம்பளம் நிர்ணயம் செய்தது எப்படி? இதுபோன்ற உத்தரவுகளில் கையெழுத்திடும் போது அரசு துறை செயலாளர் யோசிக்க வேண்டாமா என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரி கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, எந்த வழக்கில் இந்த சரமாரி கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? மாரிச்சாமி, எந்த வழக்கில் இந்த மாதிரி கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள்? மாரிச்சாமி, முழு விவரங்கள். கல்வித்துறையில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு மாதம் 6000 ரூபாய் சம்பள நிர்ணயம் செய்தது எவ்வாறு என மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தங்களது வேதனையை தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக இது போன்ற உத்தரவுகளில் கையெழுத்திடும் போது அரசு துறை செயலாளர் யோசிக்க வேண்டாமா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஒருவர் மாதம் 6000 ரூபாய் சம்பளம் என்றால் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வருகிறது. இதை வைத்து தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் எவ்வாறு வாழ்க்கை நடத்த முடியும், குடும்பம் நடத்த முடியும் என நீதிபதிகள் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதுபோக அரசு தரப்பில், தமிழ்நாடு அரசு தரப்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய மதுரை உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் கூறியிருக்கிறது. வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் மதுரையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் மதுரை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனு ஒன்று. அந்த மனுவில் தமிழக பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு வேலைவாய்ப்பிலும் ஒருங்கிணைந்த ஊதியத்தை நிர்ணயிப்பதிலும் உரிய விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை. ஆசிரியர் அல்லாத ஊழியர்களுக்கு ஊதிய விவகாரம் தொடர்பாக 2010ஆம் ஆண்டில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். ஆசிரியர் பணியில் அல்லாத ஆய்வக உதவியாளருக்கு, அலுவலக உதவியாளர் மற்றும் தூய்மை பணியாளர் ஆகியோருக்கு மாத ஊதியமாக 6000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு அரசு மாதிரி பள்ளிகளில் ஆய்வக உதவியாளர் பணிக்கு சமமான ஊதியம் வழங்க உத்தரவிட வேண்டும் என கடந்த 2020ஆம் ஆண்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி தொகுப்பூதியத்தில் மனுதாரர் தேர்வாகி உள்ளதால் 2010ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணை பொருந்தாது என உத்தரவிட்டார். அதனை ரத்து செய்து எனது பணியை வரைமுறைப்படுத்தவும் உரிய ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கானது மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுதுதான் நீதிபதிகள் சாதாரண தினக்கூலி பணியாளர்களுக்கு அரசு நிர்ணயிக்கும் ஊதியம் ரூபாய் 600. இந்த நிலையில் கூடுதல் கல்வித்துறை செயலாளர் இந்த பணியில் உள்ளவர்களுக்கு மாதம் ரூபாய் 6000, அதாவது ஒரு நாளைக்கு 200 என நிர்ணயித்து எதன் அடிப்படையில் அரசாணை வெளியிட்டார்? கண்ணை மூடிக்கொண்டு அரசாணையில் கையெழுத்து போடுவார்களா என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பி இந்த வழக்கு விசாரணையை அதாவது அரசு தரப்பில் உரிய பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.